அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்ச கையோட குரூப் 2 2A ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது? குரூப் 4ல நமக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த கசப்பான அனுபவத்தை வேப்பங்கசப்பாக வேப்பம் தேனாக மாற்றி வரக்கூடிய குரூப் 2ல எப்படி சக்சஸ் அடைகிறது அப்படிங்கிறதா சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மனக்குறை இல்லைன்னா ஒரு கேள்வி எழுந்திருக்கும்ல, அதற்கான விடையாக இந்த வீடியோ இருக்கும். ரைட், இப்ப ப்ரிப்பரேஷன் பண்றது பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வி இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பிறகு இப்போது மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கு தயாராக போகிறார்கள். தேர்வு நாள் பாத்தீங்கன்னா இந்த டேட் 28/9/2025 அன்று நடக்க போகுது. திட்டமிட்டபடி நடக்க போகுது. எனவே இதை எப்படி திட்டமிட்டு படிப்பது? இது ஒரு கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஜூன் 16. ஜூன் 16ல இருந்து ரொம்ப இழுக்கல, செப்டம்பர் 27 தான் நான் வச்சிருக்கேன். ஜூன் 16ல இருந்து செப்டம்பர் 27. ஏன்னா செப்டம்பர் 28 பரீட்சை. செப்டம்பர் 28 பரீட்சை. சோ அப்ப செப்டம்பர் 27 வரைக்குமே பாத்தீங்கன்னா 74 நாட்கள் இருக்கு. 10 வாரம் 4 நாள், 10 வாரம் 4 நாட்கள், 1776 மணி நேரம். இப்ப நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இத்தனை மணி நேரம் இருக்கு நம்ம கையில. சரி, அடுத்தது இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். 100% உழைச்சு குரூப் 4ல 40% தான் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா குரூப் 4ல தமிழ்ல மட்டும் சொல்றேன் 40% தான் புக்ல இருந்து வந்திருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு புக் ப்ரூஃபோட எங்கெங்கிறதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு நான் ஆன்சர் கீயோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் எங்க இருந்து வந்திருக்கு. 3வது கேள்வி என்ன புக்கு, 6th புக்ல இது இருக்குப்பா, அங்கு கேட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தேன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. சோ புக் ப்ரூஃபோட எடுத்தா ஆல்மோஸ்ட் 40% தான் வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணா 90% வரும். அதாவது 90%ங்கிறது 200க்கு 180 கேள்வி அடிக்கிறது. இப்ப 180 கேள்விங்கிறது சேஃப் சைடு, ஷியரா உள்ளக்குள்ள போயிடுவீங்க. சார் 180 எல்லாம் அடிக்க முடியுமாக்கும்? இன்னும் நீங்க மையக்காரதாவே நினைச்சிருக்கீங்க. பழைய மாதிரியே 180 அடிக்கணும், 160 அடிக்கணும். ஒரு விஷயத்த கேளுங்க, என்னுடைய இலக்கு 90%. ஓகேங்களா? நான் அதை பிக்ஸ் பண்ணாதான் 150வது எனக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் 180க்கு ட்ரை பண்ணாதான் எனக்கு பாத்தீங்கன்னா 150வது கிடைக்கும். அவுட் ஆஃப் 200, 200க்கு 150 கேள்வியாவது சரியா வரும். அப்பதான் நான் மெயின்ஸுக்கு போக முடியும். மெயின்ஸ்னு ஒண்ணு இருக்குப்பா, இதுல மெயின்ஸுக்கு போக முடியும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மெயின்ஸும் இதே மாதிரி அப்ஜெக்டிவா தான் நடக்கும், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. தமிழ் மட்டும்தான் நீங்க டிஸ்கிரிப்டிவ். அது பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்படி எல்லாம் மெயின்ஸ் இருக்கு அப்படின்னு. நான் இங்க ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல 2024ல எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா நான் விளக்கியிருப்பேன். இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட்? சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. எப்படி மாறி இருக்கு, பிரிலிம்ஸ் எப்படி மாறி இருக்கு, மெயின்ஸ் எப்படி மாறி இருக்கு. பிரிலிம்ஸ் அதே தான், மெயின்ஸ்ல தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இந்த இதுல மாத்திட்டாங்க. குரூப் 2Aல ஓகே, இங்க மாத்திட்டாங்க. இங்க இருக்கிறது அந்த 60 கேள்வி இல்ல, மொத்தமே 200 மாத்திட்டாங்க. ரைட்? சோ அப்ப இப்ப என்ன பண்ண அது பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இங்க பாருங்க, காலி பணியிடங்கள் 645 தான். இப்ப இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. இது எப்பயுமே சொல்றதுதான், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகல. ரைட்? அதே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இதேதான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு போட்டி போட்டோம்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட நம்ம உள்ளக்குள்ள போக வாய்ப்பு இருக்குல்ல. அதான் என்னுடைய கேள்வி. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1000 ஆகாது, ஒரு 200 இன்க்ரீஸ் ஆகுது. 845 850 மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் மைண்ட் இப்பவே பிக்ஸ் பண்ணிட்டேன், 645 தான் காலி பணியிடம், அதுக்குள்ளதான் மோத போறோம்னா நம்மளுடைய வெற்றி விகிதம் எவ்வளவு? ரைட்? அடுத்தது குரூப் 2 2A தேர்வுல இன்னும் 74 நாள் தான் இருக்குன்னா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 2
எப்படி என்ன ஏது படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஜூன் 16ஆம் தேதி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூன் 16ஆம் தேதி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்ப நம்ம கையில வந்து 104 நாள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் நம்ம கையில இருந்துச்சு. ஸோ அப்ப நான் சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன புக் மெட்டீரியல், எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேன். எந்தெந்த புக்கெல்லாம் நீங்க படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பேன் நான். இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம டெலிகிராம்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சரி குரூப் 4 முடியட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஃப்ரீயா பேட்ச் கொடுக்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃப்ரீ பேட்ச் எப்படின்னு கேட்டா பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பழசு புதுசு ஒரு 200 கேள்வி, இலக்கணம் மட்டும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸ். இதுல இலக்கியம் அந்த 15 கொஸ்டின் இருக்குல்ல, அதை சேர்க்க போறதே கிடையாது, சேர்க்கவே போறது இல்ல. அந்த 15 கேள்வி எப்படி இருந்தாலும் நீங்க அடிப்பீங்க. புக் அப்படியே படிச்சா வரப்போகுது, அடிச்சிருவீங்க. தேவநேய பாவாணர், ஊவேசா இந்த மாதிரிதான் இருக்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடிச்சிருவீங்க. ஆனா இலக்கணத்துல தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சோ அப்ப அந்த இலக்கணம், சொல்லும் பொருளும், எழுத்து, சொல், இந்த மாதிரி எல்லாமே கலை சொற்கள் எல்லாத்தையும் வச்சு செய்யறதுக்காக ஒரு 13 டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக வி பிளான். ஓகே. அண்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ், ஓகேயா, சப்ஜெக்ட் ஓரியன்டட் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு டெஸ்ட், தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெனரல் இங்கிலீஷும் இதுல வந்துடும், உள் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் போட்டு இருக்கோம். சோ கூடிய விரைவில் தகவல் வந்துடும். சரி, இப்ப நம்ம இத பத்தி ஃபுல்லா சொல்றேன், கேளுங்க, முழுசா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு பைலிங்குவலா தான் ஜிஎஸ் கொஸ்டின் வரப்போகுது, தமிழ் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொது ஆங்கிலம் ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், மேத்ஸ் உட்பட எல்லாமே பைலிங்குவல் தான். ஓகேங்களா, லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜ்ல வந்துடும். ரைட். இப்ப 75 நாள் 74 நான் 75ஆ மாத்தி ஒரு ரவுண்ட் ஆஃப்காக பாக்குறேன். ஓகேயா. சோ ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு நாளை விட்டுட்டேன். ரைட். 75 நாள் இருக்கு. ஃபேஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரிச்சுக்கிறோம். பிரிச்சு மொதல் 30 நாள் ஃபவுண்டேஷனை திருப்பி அடிக்கணும். அஸ்திவாரம் ஆடி போனதுனால தானே நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்படிதானே அவர் சொன்னாரு லைவ்ல. அவரு மெம்பர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க இலக்கணம் நல்லா படிக்கணும், நான் சிலபஸ் தாண்டி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஒரே வார்த்தை அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரா? சிலபஸ் தாண்டி ஏதாவது வந்திருக்கா? இல்ல. இது வந்து எஸ்எஸ்எல்சி தரமானா ஒரு பெரிய கேள்வி, அதை பத்தி அவர் வாய் திறக்கவே இல்லை. சோ இப்ப நான் என்ன பண்றேன், அந்த எஸ்எஸ்எல்சிங்கிறத மறந்துருங்க. அங்க எஸ்எஸ்எல்சி லாங்குவேஜுக்கு மொழி பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், எஸ்எஸ்எல்சிங்கிறதே மறந்துருங்க. மேத்ஸ் மட்டும் எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் லெவல். மற்றபடி பாத்தீங்கன்னா மேத்ஸே வந்து ஒரு மேத்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 170 இருக்கும். இந்த மேத்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். இந்த மேத்ஸ் செஞ்சு ப்ராப்பரா தப்பு விடாம கரெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல நான் 10 கேள்வி பார்ப்பேன்னா இந்த ஒரு கேள்வியில உட்காந்துருப்பேன். அப்ப மேத்ஸ் இந்த கேள்வி சிபிஎஸ்இ புக்ல என்சிஆர்டில இருக்கு, அந்த ஃபார்மேட்ல அதை அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. அதுவும் நான் புக் ப்ரூஃப்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ பாருங்க. சோ அப்ப மேத்ஸ் கூட கொஞ்சம் ரிஸ்க் தான், கொஞ்சம் எடுத்து தான் வைக்கணும். ரைட். பட் நம்மளால 22 எடுக்க முடியுதா மேத்ஸுக்கு? ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க 22 எடுத்திருப்பீங்க, இல்ல 20ஆவது தாண்டி இருப்பீங்க. சோ மேத்ஸ் எஸ்எஸ்எல்சி தான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து இந்த ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழா இருக்கட்டும், ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி கிடையாது, டிகிரி. தமிழ் இங்கிலீஷே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் நினைச்சிருக்கேன். ஸோ அப்ப எப்படி கேட்டாலும் அடிக்கணும். அதுக்கு ஒரு 3 இது வச்சிருக்கேன். திருப்பி ஃபவுண்டேஷன் ஃபுல் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். வர்ற 30 நாள்ல, அடுத்த 30 நாள், அதாவது நாளைக்கு ஆடி 1, நாளையில இருந்து 30 நாள், இந்த ஆடி மாசம் ஃபுல்லா அஸ்திவாரத்தை நிறுத்தி நிதானமா ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட். அடுத்தது 31ஆம் தேதியில இருந்து, அதாவது ஃபேஸ் 2 31 to 55 டெஸ்ட் சீரிஸ், டெய்லி டெஸ்ட் அடிக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம இதுல முடிஞ்சா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் இருக்கு. அப்புறம் இந்த 56ல இருந்து 75 எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க மார்க் எக்ஸாம், மார்க் டெஸ்ட் கிடையாது. அப்படியே உங்களுக்கு தேர்வு அறையில உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மார்க் எக்ஸாம் தான் பண்ண போறோம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து. சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் போக்கஸா ஜிஎஸ், ஆப்டிடியூட், தமிழ், இது எல்லாமே நம்ம, அதாவது தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியா உங்களுக்கு வந்துருப்பா. ஓகே, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி ஒரு 200 கொஸ்டின் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அடிக்கணும். இதுக்கு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனிட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 4, 5, 6 நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். இது மட்டும் பாத்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸும் யூனிட் 9, பழைய யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு நிர்வாகம், அதுக்கு அடுத்து தமிழக வரலாறு, இந்த 3 பாத்தீங்கன்னா 55 கொஸ்டின் அடிக்க முடியுது. இந்த 3 ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது ஆப்டிடியூட், டெய்லி ஒரு டாபிக் கண்டிப்பா ஹெச்எஃப்எஸ்சி, அதாவது மீசிமா, மீபோவா எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 இது அடிச்சுட்டே வரும். அட்லீஸ்ட் ஒரு 5 கேள்வியாவது நீங்க அடிக்கணும். ஜெனரல் தமிழ் இங்கிலீஷ் பழைய கேள்வித்தாள். இந்த பழைய அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா இப்ப நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4 மாடல்ல அடிக்கணும். ரைட்டா, குரூப் 4 மாடல்ல அடிக்கணும். சோ பாலிட்டி, ஹிஸ்டரி இது எல்லாமே ஒண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திருக்கேன். ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், சொல் அகராதி அதிகமா கேட்டு இருக்காங்களா, அந்த இங்கிலீஷ் இது எல்லாமே வச்சு புவியியல்ல அட்வான்ஸ், அப்புறம் அந்த அடோரிங் இந்த மாதிரி வார்த்தைலாம் வச்சாங்களா, அந்த லெவலுக்கு இறங்கி போய் சொல் அகராதிகள் வந்து எடுக்கணும். அதே நேரத்துல இலக்கணம், கணம், கானம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லகராதி கேட்டிருக்காங்க. சோ அப்ப அதையும் பார்க்கணும். இந்த சொல்லகராதிக்குள்ள நான் எல்லாத்தையும் வச்சிருவேன்ப்பா. ஓகேங்களா, சோ சொல்லகராதிக்குள்ள ஃபர்ஸ்ட் டிஎன்பி சிலபஸ் எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே இலக்கணம்னு கொடுத்துருப்பாங்க, கடைசி இலக்கியம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 2த்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சொல்லகராதிக்குள்ளேயே நான் வச்சுட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்கிலீஷும் சேம், வொகாப்ஸ், கிராமர், லிட்ரேச்சர் இப்படிதான் வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். சோ அப்ப இந்த இலக்கணம், சொல்லகராதி இதுல வெறும் 15 தானே கேட்கறான் கொஸ்டின், இதுல 15 கொஸ்டின் தானப்பா கேட்கறான். இது 2 சேர்த்து தானே உங்களுக்கு 85 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த 2மே இன்னும் போக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ அதுக்கு என்ன பண்ண முடியும், ரைட்? சரி, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப 100% உழைத்தே 40% கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சதவீதம் உழைக்கணும்? இப்ப மேக்ஸுக்கு இங்க இருந்தே மேக்ஸ் ஆரம்பிக்குது. ஓகே, உழைப்பு பயன் 100% உழைச்சா 40% கிடைக்குதுன்னா 90 கிடைக்கிறது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போட்டு பார்க்கும்போது நமக்கு 225% உழைத்தே ஆக வேண்டும். அதாவது இப்ப குரூப் 4க்கு நீங்க பண்ணதை விட 2.25 மடங்கு அதிகம், 2.25 மடங்கு அதிகம். குரூப் 4 விட குரூப் 2 2.25 மடங்கு அதிகமாக நீங்க உழைக்க வேண்டும். அப்படி உழைச்சாதான் குரூப் 2க்குள்ள போகவே முடியும். சொல்லிட்டேன். குரூப் 2 சம்பளம் 80,000 ரூபாய்ப்பா. 80,000 ரூபாய் சம்பளம் வேணும்னா அவ்வளவு ஒர்க் ப்ராசஸ் போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ரைட்? சோ அப்ப இவ்வளவு உழைச்சாதான் 90 கிடைக்கும். சரி, அடுத்தது இப்ப காலி பணியிடங்கள் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நண்பன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த குயில் முட்டையில இருந்து நிறைய உடஞ்சு போய் எல்லாமே கூமுட்டையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல ஒரு டயலாக் மாதிரி வந்திருக்கும். நீங்க 3 Idiotsல பார்த்தா கூட சேம் இதேதான். சோ இப்ப சக்சஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா மொத்த வேகன்சி 645, குரூப் 2 குரூப் 2 எல்லாத்தையும் சேர்த்து. இப்ப நான் இதை தனியா பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஹெவியா மாறும். ஓகே, சோ அதனால மொத்தமா நமக்கு குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுக்குள்ள நம்ம உள்ள போகணும், அவ்வளவுதான். ரைட்? சோ அப்ப 10 லட்சம் பேர் நம்ம மாத்தணும்னா 0.0645%, அதாவது 0.1% கூட இல்ல சக்சஸ் ரேட், 0.06 அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. சோ அப்படி பார்த்தா 1550.34 அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப நான் அத புள்ளி என்ன பண்ணிட்டேன்னா 1 மாத்திட்டேன். சோ அப்ப 1551 பேருக்கு ஒரு போஸ்ட், 1551 விண்ணப்பதாரர்களில் ஒருவர் மட்டுமே குரூப் 2 வேலைக்கு போறாரு.
சோ அப்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. சார் என்ன சார் பயம் கொடுத்துறீங்க அப்படின்னா, நிதர்சனமான உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நிதர்சனமான உண்மை. இவ்வளவு கஷ்டம் குரூப் 4 நமக்கு வந்து மண்டையை கழுவி ஆட்டி வச்சிட்டானா. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, குரூப் 2ல நீ எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கணும். 6 அடிக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரன் அடிக்கணும், அவுட் ஆயிரும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் 6 அடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இந்த தடவை 6 அடிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரி, இல்ல ஒரு 2 ரன்னு, இல்ல ஒரு ரன்னு, அவுட் ஆயிடக்கூடாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவுட் ஆகாம நம்ம வந்து விளையாடணும். சோ இப்ப இந்த 74 நாட்கள்ல எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல் நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன். சிலபஸ் ஜியாகிரபி, ஹிஸ்டரி இப்படி எடுத்து பார்க்கும்போது, மேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூனிட் 4, 5, 6 பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ் ஹிஸ்டரி, இந்த 3 நம்ம கவனம் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 55 கொஸ்டின் அடிக்கலாம் ஜிஎஸ்க்கு. தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் எல்லாம் இனிமே அடிக்க முடியாது. எவ்வளவு கொஸ்டின் தமிழ்ல அப்படின்னு கேட்டா 90. இதுக்கப்புறம் சொல்ல முடியுமானா முடியும், முடியாதுன்னு இல்ல, ஆனா கஷ்டம். புரிஞ்சா உங்களுக்கு? 100க்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் குரூப் 4ல சொல்லியிருப்பாங்க, 100க்கு வந்து 90 எடுத்தேன் தமிழ்ல, 92, 95 எடுத்தா போதும். நானே எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன் 95 எடுக்கணும்ப்பா டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப சொல்ல முடியுமானா, நம்மளோட டார்கெட் 95 தான், 90 தான். எனக்கு 90% சொல்லிட்டேன். ஒட்டு மொத்தமா 180 எடுக்கணும் 200க்கு. ஆனா முடியுமா? ஒரு டவுட், சந்தேகம். படிச்சதெல்லாம் வருமா தெரியல, ஆனா வருதோ இல்லையோ கான்செப்டை வச்சுக்கிட்டு எலிமினேஷன் மெத்தட்ல நான் எக்ஸாம் ஹால்ல போகணும். அதுக்கு எல்லா கொஸ்டினுமே எலிமினேஷன் மெத்தட், ட்ரிக்கி கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து பழக்கி விட்டோம்னா, ட்ரைனிங் கொடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு. இனிமே நார்மல் ட்ரைனிங் எல்லாம் கிடையாது. ராணுவ வீரர்ல அதி பயங்கரமான ராணுவம் சொல்லுவாங்கல்ல, ராணுவத்திலே ஹையர் என்எஸ்ஜி கமாண்டோ, அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கு வேணும். அந்த ட்ரைனிங் இருந்தா தான் அடிக்க முடியும். சோ அப்ப அதுக்கு ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் 2 தனியா வருவாங்க, ஜிஎஸ் 2 பேர் பொது, ஜெனரல் சயின்ஸ்ல ஒரு 17 டாபிக் இருக்கு. கரண்ட் ஈவெண்ட்ல ஒரு உதாரணத்துக்கு 6 டாபிக்னு வச்சிருக்கேன், பட் கடல் அது. ஓகேங்களா? ஜியாகிரபி ஒரு 10 டாபிக் அடிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஹிஸ்டரி கல்ச்சர் ஒரு 6 டாபிக், பாலிட்டியில இருந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல இருந்து ஒரு 11 டாபிக். அந்த 11 டாபிக்ல இருந்து தான் 15 கொஸ்டின் கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸ்ல 10 டாபிக், அட்மினிஸ்ட்ரேஷன்ல 7 டாபிக், 2 சேர்த்தா 17 டாபிக். அந்த 17 டாபிக்ல இருந்து தான் 20 கேள்வி வரப்போகுது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிக்குள்ளேயே தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாமே தமிழ்நாடு தமிழ் போக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்குள்ளேயே வந்துடும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 டாபிக் வருது. அந்த 11 டாபிக்ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க எழுதல, 11 டாபிக்ல இருந்துதான் 20 கேள்வி கேட்கிறாங்க. ஓகே, சோ அப்ப 20 கொஸ்டின் இந்த இதுல இருந்து 20 கொஸ்டின். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில இருந்து ஒரு 15 கொஸ்டின், யூனிட் பழைய யூனிட் 8 தமிழக வரலாறு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின். அப்ப 5 5 55 கொஸ்டின் இந்த 3 டாபிக்ல இருந்து, 3 யூனிட்ல இருந்து வருது. 3 டாபிக் கிடையாது, 3 யூனிட். ஓகே, சோ அப்ப இதை எடுத்து பார்த்தோம்னா 11 11 22 22 பிளஸ் 17 9 39 39 டாபிக்ல இருந்து 55 கொஸ்டின் வரப்போகுதுப்பா. அப்ப அந்த 55 கொஸ்டினை எப்படி அல்லலாம் அப்படிதான் பார்க்கணும். 55க்கு நம்மளால எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கொஸ்டினுக்கு மேல நம்ம கரெக்டா அடிச்சு ஆகணும். என்ன சார் முடியுமா அப்படின்னா, இப்ப டார்கெட் வைங்க, முடிகிறது முடியாதது அடுத்த விஷயம். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நம்ம கையில என்ன இருக்கோ அதுக்கு தான் வருத்தப்படும். நம்மளை மீறிய ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படக்கூடாது. ஐயோ பூகம்பம் நாளைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாதுகாத்துக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல, புயல் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, சென்னையில அடிக்கடி புயல் வருது, வெள்ளம் வருது, ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. கன்னியாகுமரியில போய் பாருங்க, அவ்வளவு வெள்ளம் வரும், நியூஸ்லயே வராது. ஊர்ல பயங்கரமா வெள்ளம் வரும்பா, நியூஸ்லயே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடுல கடைசி இருக்கல கன்னியாகுமரி. எத்தனை பேர் கன்னியாகுமரியில இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? நியூஸ்ல கூட வராது. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன அவ்வளவு லேசா, அவ்வளவு திடமா அந்த ஊரையும் அந்த பகுதியும் பாதுகாத்துட்டு உசுரோட இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சாதாரணம் இல்ல, சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, டார்கெட் வந்து 90%. உங்களுக்கு வந்து இந்த 55ல 53வது எடுத்துடணும், 50வது எடுத்துடணும்னு நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் உழைப்பு
225% வைக்கணும். வச்சா வரும்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த டிஎன்பிஎஸ்சி திரு ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்தாருல்ல, லைவ் நேரலை, அந்த லைவ மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த லைவ் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு இதா இருந்துச்சு. பட் என்ன பண்ண, ஹெல்ப்லெஸ். நம்ம அதுதான் அவர் சொன்ன மாதிரி நம்ம போய் தான் ஆகணும். அவர் வந்து சொல்லிட்டாருல, சிலபஸ்ல இருந்தா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சிலபஸ்ல இருந்தானே வந்துருந்துச்சு, எங்கேயாவது சொல்லுங்க சிலபஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. போட்டி தேர்வுல இதெல்லாம் அப்படி அசால்ட்டா he handled the interview very cool. அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணாரு. நைட்ல அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு 10 மணி போல அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளவு இதா இருந்துச்சு. பட் ஆனா அவ்வளவு சூப்பரா அவர் ஹேண்டில் பண்ணாரு. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணதுதான் விஷயம். ஏன்னா அவ்வளவு அஸ்பிரன்ஸ் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற டயத்துல he handled the interview very cool. ஆனா அவர் வந்து நியூஸ் 18ல இன்டர்வியூ கொடுத்தாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் எல்லாம் இருக்கிற முன்னிலையில இன்டர்வியூ கொடுத்துருக்கட்டும், என்ன ஆயிருக்கும், ரைட்? அது வேற லெவல். இந்த மாதிரி பதில் எல்லாம் இதா இருந்திருக்கும். சரி, ஓகே, இருக்கட்டு, முடிஞ்சிருச்சு, கதம் ஒன்னும் செய்ய முடியாது, ரைட்? இப்ப இந்த இதுல 50 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுக்குறேன், ரைட்? ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு 50ல இருந்து 60 கேள்விகள், 60 தலைப்புகள் இருக்கு, 60 தலைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின், ஒரு 60 கேள்வியாவது அதுக்கு மேல போயிடும். இன்ன வரைக்கும் நெகட்டிவ் கிடையாது. அது நமக்கு சாதகம் தான். ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் பாதகம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாணயத்திலும் 2 பக்கங்கள் உண்டு. ஈச் காயின் ஹேஸ் டூ சைடு. இந்த விளிம்பையும் சேர்த்தீங்கன்னா 3 பக்கம். நெகட்டிவ் இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம் சாதகம்னா ஒரு பக்கம் பாதகம் தான். நெகட்டிவ் இருந்தா ஏதோ ஒன்று சுத்தி விடுவோம்ங்கிற மனநிலை வருமா? 200க்கு 200 அடிப்போம் அப்படிங்கிற மனநிலை வருமா? ஷேட் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை வருமா? வராது. அப்ப படிச்சவன் கரெக்டா தெரிஞ்சது மட்டும் தான் அடிப்பான். ஸோ அப்ப கட் ஆஃப் வந்து அவ்வளவு டிராஸ்டிக்கா கீழே விழுகும். குரூப் 4ல 120 தான் கட் ஆஃப் அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா படிச்சவன் தானே உள்ள போவான். இப்ப நெகட்டிவ் வச்சா நல்லதா அப்படின்னு கேட்டா அதுலயும் கெட்டது இருக்கு. அது அடுத்து நம்ம பேசிக்குவோம், தனியா பேசிக்குவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே நன்மை உண்டு, தீமை உண்டு, ரைட்? கவர்மெண்ட் வேலையிலேயே நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஸோ மொத்தம் 90 டாபிக் வந்து வருது. 90 டாபிக் ரிவிஷனையும் சேர்த்து 90 டாபிக்ல நம்ம நல்லா பண்ணோம்னா கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கு 74 நாட்கள்ல குறைஞ்சது ஜிஎஸ்க்கு டெய்லி ஜிஎஸ்ல 45 நாள் ஜிஎஸ். இங்கிலீஷ் தமிழுக்கு நீங்க குறைஞ்சது தமிழுக்கு 20 நாள் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. தமிழுக்கு தான் கூட 23 நாள். இங்கிலீஷுக்கு ஒரு 15 நாள் எடுத்தாலே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், சிலபஸ் கவர் பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப அது வேற, இப்ப சிலபஸ்ல வேற ப்ரோஸ் போயம் வேற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி இருக்கு இங்கிலீஷ் சிலபஸ்ல. அதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். 15 to 16 டேஸ்ல we can easily complete. பட் தமிழுக்கு 23 நாள் ஆகும், பாத்துக்கோங்க. மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து 10 நாள் கிடையாது. ஏற்கனவே குரூப் 4 படிச்சுட்டீங்க. புதுசா படிக்கக்கூடிய மாணவர்களே 15 நாள்ல முடிச்சிடலாம். ரிவிஷன் ஒரு 10ல இருந்து 12 நாள், மொத்தம் 74 நாள். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜெனரல் ஸ்டடீஸுக்கு 3 மணி நேரமாவது குறைந்தது படிக்கணும். குறைஞ்சது ஜிஎஸ்க்கு 3 மணி நேரம், தமிழ் இங்கிலீஷுக்கு அந்த அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா, மொழி ஓரியன்டா 2 மணி நேரம், ஆப்டிடியூடுக்கு டெய்லி 1 மணி நேரம். ரிவிஷன் இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க ரிவிஷன் போயே ஆகணும், ஃபுல் டெஸ்ட் போயே ஆகணும். ஸோ இது எல்லாம் சேர்த்து இந்த 74 நாட்களுக்கு சேர்த்து இந்த 6 to இது வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் நீங்க கூட்டுங்க. 3 3 5 6, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம். அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 3 7 8 9 மணி நேரம் குறைஞ்சது நீங்க படிக்கணும். 9 மணி நேரம் படிச்சே ஆகணும். இது ஏன் நான் வந்து 6 மணி நேரம் வச்சிருக்கேன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள், சின்ன கை குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஓகேங்களா, ஸ்கூல் போற குழந்தைங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஓகே, ஸோ அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் 6 hours வச்சிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பசங்க ஜாப் போயிட்டு வருவாங்க, பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஜாபுக்கு போறவங்க குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகுது படிக்கணும்.
காலையில ஒரு 1.5 மணி நேரம், ஜாப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் படிக்கணும். 4.5 மணி நேரம் படிக்கணும். காலையில 1.5 மணி நேரம், ஜாப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3.5 மணி நேரம் படிக்கணும். ஓகேங்களா? 3.5 மணி நேரம் முடிஞ்சா ரைட். ஸோ 3.5 மணி நேரம்னா பாத்துக்கோங்களேன், உங்களுக்கு 5 மணி நேரம் வந்துடும். ஓகே, இல்ல 3 மணி நேரம் அப்படின்னா கூட 4.5 மணி நேரம் வரும். ஸோ தாராளமா படிக்கலாம். ஓகேயா? 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் வேலைக்கு போறவங்க கூட படிக்கலாம். ரைட். சரி, இப்ப எப்படி படிக்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நாளைக்கு எப்படி படிக்க அப்படி சொல்றேன். இவ்வளவுதான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து காலையில 6 மணிக்கு கம்பல்சரி எந்திரிச்சே ஆகும். 6 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிக்க கூடாது. 5:30 மணி இல்லைன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். எத்தனை தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன், காலையில 4 மணிக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். லைவ் வீடியோ, நேரலை வீடியோ லைவா வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் காலையில 4 மணிக்கு. ஸோ அப்ப 4 மணிக்கு என்னால 2 குழந்தை இருக்குப்பா, ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வயசு ஆகுது. 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரணும், எல்லாமே இருக்கு, எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. நைட்டு திடீர்னு எந்திரிக்கும் பாப்பா, எல்லாத்தையும் தாண்டி 4 மணிக்கு என்னால எந்திரிக்க முடியுதுன்னா உங்களாலையும் முடியும். நான் சாதாரணமா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்பா, என்னால முடியும் போது உங்களால சத்தியமா முடியும். நிறைய பேர் சூப்பரா படிக்கிறீங்க, தரமா படிக்கிறீங்க. அப்படியே சீரியஸ் சொல்லுவேன், படிக்கிறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அப்பா என்னப்பா இப்படி படிக்கிறாங்கன்னு தோணும். ஸோ உங்களால நிச்சயமா முடியும். ஸோ உங்களால முடியாதுன்னா இந்த உலகத்துல யாராலையுமே முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸால முடியாதுன்னா உலகத்துல யாராலையுமே முடியாதுப்பா இந்த மாதிரி படிக்க. சொல்லுவேன், இது சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா சொல்றேன். ஸோ காலையில 6 மணிக்கு மதுரை கார்பரேஷன் வளாகத்துல போய் பாருங்க, உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க, குரூப் 4 முடிஞ்ச அடுத்த நாளே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, எல்லாமே பார்க்ல வெட்ட உட்காந்து வெயில்ல உட்காந்து படிக்கிறாங்க. நைட்டு 9 மணி சின்னதா வந்து ஒரு எல்இடி பல்ப்ல உட்காந்து அவங்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிலர், அந்த எல்இடி பல்ப்ல உட்காந்து படிக்கிறாங்க. இத்தனை கடுமையா படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ காலையில 6 to 7:30 1.5 மணி நேரம் இந்த டாபிக்கையும் நீங்க நினைச்சா மாத்திக்கலாம், இந்த டயத்தையும் மாத்திக்கலாம். இது நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன், எக்ஸல் ஃபார்மேட்ல எடிட் பண்ற மாதிரி கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு தந்தாப்புல இந்த டைம் ஸ்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோ, எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோ. இதை நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இதை அப்படியே எக்ஸல் ஃபார்மேட்ல மாத்தி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். நீங்க டயத்தை மாத்திக்கலாம். சார் என்னால 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, ஆனா உங்களுக்கு விட்டு அட்வான்ஸ் 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். சூப்பர், எந்திரிங்க, புசுக்குன்னு பண்ணுங்க எல்லாத்தையும். 5:30 மணி அட்வான்ஸுக்கு போங்க. இதை குறைச்சிக்காதீங்க, நேரத்தை குறைச்சிக்காதீங்க, நேரத்தை முன்னாடி போங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டியூரேஷனையும் குறைக்காதீங்க, டியூரேஷனையும் அதிகப்படுத்துங்க. அதனாலதான் எடிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ரைட். அதே மாதிரி ஆப்டிடியூட் காலையில சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், பிடிக்கும். அப்ப அதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும், அதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அதுக்காகத்தான் நான் வந்து இங்க ஆப்டிடியூட் வச்சிருக்கேன். இல்ல சார், காலையில தமிழ் படிச்சா எனக்கு பிடிக்கும், எடிட் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா இந்த சார் நீங்க எடிட் பண்ண சொன்னீங்க, எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வேணாம் சார், நான் படிச்சுக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா வேணாம், நீங்க இந்த இதை டவுன்லோடே பண்ண வேணாம். இது கண்டிப்பா வேணுங்கிறதுனாலதான் மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் காலையில லைட்டா சாப்பிடுங்க, லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஓகேயா? பிரேக்ஃபாஸ்ட் அடுத்தது, அது சாப்பாட்டு முடிச்ச கையோட கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட். குளி எல்லாம் என்ன பார்த்தோம், உடலை குளிர்வித்தல், தமிழ்ல படிச்சிருக்கோமா? அப்ப எதுக்காக குளிர்விச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாதான் செரிமானம் ஆகும். வயிறு சுத்தமா இருந்துச்சுன்னா மூளை சூப்பரா வேலை பண்ணும். நான் வந்து சைக்காலஜிக்கலா சொல்றேன், வயிறு சுத்தமா இருந்துச்சுன்னா காலை எழுந்தவுடன் காலை கடன்லாம் முடிச்சுட்டு வயிறு சுத்தமா இருக்கு, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நான் 5:30 மணிக்கே சொல்லிடுவேன். தூங்கி எந்திரிச்சு உடனே வந்து பார்த்தோன்னா காக்கா குருவி எல்லாம் குளிக்குதுப்பா. மனுஷன் தான் வந்து ஹீட்டர் போட்டு குளிக்கிறான். மார்கழி மாசம் ஆனா கூட காக்கா குருவி கூட பச்சை தண்ணியில குளிக்குது. தம்மா துண்டு குருவி அப்படியே போய் குடிச்சிட்டு அப்படியே வரும், பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஏன்பா ஹீட்டரை போடுறோம், அது பண்றோம், வெள்ளி தண்ணி வச்சு குடிக்கணுங்கிறான். என்ன ஆடி மாசத்துல எல்லாம் வேணாப்பா, நார்மலா பச்சை தண்ணியில சூப்பரா உடலை குளிர்வித்து விட்டு சாப்பிடுங்க. மண்டையில படிச்சதெல்லாம் போய் உக்காந்துரும், நிக்கும், அப்படி இல்லைன்னா ஓடிடும். அவ்வளவுதான். சார்
ஃபர்ஸ்ட் டே படிச்சது 10வது நாளே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட் 1. இந்த இங்க போயிருச்சுப்பா 1 மாத்தும் போது, இது பார்ட் 2. ஓகே, சோ இந்த இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது, ஏன்னா கொடுத்துருக்கிறதே 2 மணி நேரம், இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், இதுல ஹெவி சப்ஜெக்ட் பார்த்தா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நிறைய மார்க் வர்றது. ஓகேங்களா, சோ இதுக்கு அடுத்து பாருங்க பார்ட் 2 1.5 மணி நேரம். இந்த 2 தான் கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா பாக்குறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சோ யூனிட் 6, அதாவது யூனிட் 6ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழைய யூனிட் 8 தான், 4, 5, 6. அதுல 6ங்கிறது தமிழ்நாடு வரலாறு இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2ல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு 1.5 மணி நேரம் படிக்கணும். இல்ல நான் மாத்திக்கிறேனாலும் அது ரைட், உங்க விருப்பம். ஆனா 10 to 10.5 கண்டிப்பா நீங்க ரீகால் பண்ணியே ஆகும். படிச்சதை ரிவ்யூ பண்ணணும், குயிக் ரிவிஷன் விடணும். அதாவது இந்த ஆப்டிடியூடா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், இந்த 1/2 மணி நேரம் இன்னைக்கு என்ன படிச்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் விட்டே ஆகும். ரைட், அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் 2 படிச்சுருக்கீங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக 2 மணி நேரம் சாப்பாடு. சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரமா? 10 நிமிஷம் தானே. இது சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாதுப்பா, லஞ்ச் பிளஸ் பவர் நேப். நான் இது வந்து ஏதோ இன்னைக்கு சொல்லல, இது வந்து 2017ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தூங்குங்கப்பா, மதியம் தூங்குனீங்கன்னா சூப்பரா படிப்பு ஏறும். உண்மையிலே தான். இப்பயும் ஸ்கூல்ல பால்வாடியில நர்சரி ஸ்கூல்ல எல்லாம் போய் பாருங்களேன், ஒரு சில ஸ்கூல் எல்லாம் இருக்கு 80,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. காலையில சில ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது ஒரு கபோர்டு இருக்கும், அது கபோர்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கலைச்சி போட்டுடுறாங்க. குழந்தைங்க வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இதுதான் காலையில ஃபுல்லா நடக்குது. அதுக்கப்புறம் புக் ஏபிசிடியே சொல்லி தர்றது இல்ல ப்ரீகேஜிக்கு, சும்மா ஏதோ அடுக்கி வைக்கிறாங்க. டாய்லெட் எப்படி போகணும்னு சொல்லி தர்றாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு 80,000 ரூபாய் ஃபீஸா. ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வந்தேன், சேர்க்க முடியல, என் கையில அவ்வளவு இல்ல, சேர்க்கல. அதை கலைச்சி போட்டு அடுக்கி வைக்கிறதுனால நான் வீட்டுல பாத்துக்கிறேன்ட்டு. ஓகே, அந்த அந்த அவ்வளவு ரூபா கொடுத்துட்டு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முடிச்ச கையோட, லஞ்ச் முடிச்ச கையோட என்ன சொல்றாங்கன்னா, உளவியல் நிபுணர்கள் தூக்க வச்சிருக்கிறாங்க. அது நீட்டா ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல பெட் எல்லாம் இருக்குங்க. அந்த பெட்ல குழந்தைங்க எல்லாம் தூங்குறாங்க. எல்லா குழந்தைகளும் ஒரு கிளாஸ் ரூம்ல 15 பேர் தான் இருக்கிறாங்க. 15, ஏன்னா 80,000 வாங்குறாங்கல்ல. அப்ப 15 பேரு தூங்கும் போது அந்த குழந்தைங்க வந்து அப்படியே ஜாலியா இன்னொரு குழந்தைய முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படி பார்க்கவும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா பாக்குறதுக்கு மட்டும்தான் காசு இல்லப்பா. அப்ப பாத்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் மைண்ட்ல போய் உட்காரணும். இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் ஆக்டிவிட்டி தான், படிக்கிறதெல்லாம் ஜியாகிரபி எல்லாமே ஆக்டிவிட்டி. ஸோ அப்ப சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் தூக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் தூங்கணும். ஓகேயா, சோ தூங்கல டான்ஸ் ஆடுங்க. சாப்பிட்டுட்டு ஹெவியா அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறதுல லைட்டா டான்ஸ் ஆடுங்க. யார் வேணும்னு சொன்னா டான்ஸ் ஆடல சார், நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பண்ணவா, டிவி பார்க்கவா, மொபைல் நோண்டவா? கூடாது, டிவி பார்க்க கூடாது. ஓகேயா, டிவி பார்க்கறது இதெல்லாம் உங்க எனர்ஜியை இழுத்துரும், உங்க எனர்ஜி எல்லாத்தையும் இழுத்து விட்டுரும். நீங்க அதுக்கு பதிலா வீடியோ, கிளாஸ் வீடியோ பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். பட் அதுவும் 2வது தான், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். கிளாஸ் வீடியோ பார்க்கறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தூங்கணும், இல்லைன்னா லைட் ஒர்க் பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஏன்னா இதுதான் உங்க பிரெயினை ரீசார்ஜ் பண்ண வைக்கும். கண்ணா இது நான் இப்ப சொல்லல, 2017ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு வீடியோ ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. எக்ஸாம் ஹால்லே போய் தூங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். 9 மணிக்கு உள்ள போறோமா, 9:30க்கு தானே பேப்பர் கொடுக்குறான். நான் சொல்லும் போது 10 மணி எக்ஸாம், 9:30க்கெல்லாம் உள்ள போயிடுவோம். 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கும். நான் சொல்லும் போது 10 மணி தான் எக்ஸாமே நடந்துச்சு டிஎன்பிசில. அப்ப 10 மணிக்கு நான் அந்த 1/2 மணி நேரம் கிளாஸ் ரூம்ல அந்த போர்டை பாருங்க, அப்படியே கருப்பு கலர் போர்டு இருக்கும், அப்படியே பாருங்க. பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது தியானம் அப்படி கூட சொல்லலாம், ஆழ்நிலை தியானம் அப்படி கூட சொல்லலாம். இல்லையா அப்படி கவுந்து அடிச்சு தூங்கிடுங்க, டெஸ்க்ல அப்படியே தூங்கிடுங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும், தூங்குறோம். ஸோ இப்ப என்னென்னலாம் படிச்சோம் அப்படிங்கிறது
இந்த 7G ரெயின்போ காலனில வந்து சோனியா அகர்வால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நினைவுகள்லாம் டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட் ஃப்ரேம்ல வந்துட்டு போகும். அந்த மாதிரி ஸ்கூல் புக் எல்லாமே வந்துட்டு போகும். சீரியஸா பிரெயின்ல அப்படிலாம் நடக்கும். ஏதோ துக்க காரியத்துக்கு போங்க, துக்க வீட்டுக்கு போங்களேன், ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்துருக்காங்கன்னா அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, என்ன சொந்தம், எந்த உறவு அப்படிங்கிறது அவங்க போனதுக்கு அப்புறம் அழுக வரும்ல, அப்ப அவரோட நினைவெல்லாம் அப்படி டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு போகும். கேமரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்துட்டு போகும், அந்த ஸ்லைஸ் தான் வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் தூங்கும் போது, எக்ஸாம் ஹால்ல தூங்கும் போது இதெல்லாம் வரும். இதெல்லாம் உளவியல் ரீதியானது, உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ரைட். அடுத்தது 1.5 மணி நேரம், 2 to 3 1.5 மணி நேரம் சூப்பரா படிங்க. அதுவும் என்னன்னு கேட்டா மொழி, தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், இந்த 3 இது ஓகே. ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இது சொல்லகராதி, இலக்கணம், மொழிபெயர்ப்பு, எழுத்து. ஓகே. சோ இலக்கியத்தை நான் இந்த இடத்துல தமிழ்ல விட்டுட்டேன், ஏன்னா 15 கொஸ்டின் இலக்கியம். ஓகே. ஆனா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன், லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 to 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா டீ இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போங்க. உங்க வீட்டுல இருந்து இல்ல உங்க ரூம், ஹாஸ்டல் ரூம்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போங்க. போயிட்டு அப்படியே திரும்பி வாருங்க. 1/2 மணி நேரம் ஆயிருமா? 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ரைட். இதுக்கு அடுத்து கண்டிப்பாக டெய்லி 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை MCQs அடிச்சே ஆகும். MCQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை MCQs அடிச்சே ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இதன் படி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அடிக்கணும். 2.5 மணி நேரத்துல அந்த பரீட்சை முடிக்க முடியும்னா சூப்பர். இல்ல ஃபுல் டைம் 3 மணி நேரம் எடுத்துக்க முடியும்னாலும் ஓகே. பட் அந்த டயத்தை குறைச்சிக்கிட்டே வாங்க. 3 மணி நேரங்கிறது 2.25 2 மணி நேரம், சார் 2 மணி நேரம் கம்மி, 2.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு பாருங்க. ட்ரை, இந்த லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல 3 மணி நேரம் வருதுன்னா ஓகே, தப்புன்னு சொல்ல வரல. கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு 15 நிமிஷம் வாரத்துக்கு, நான் சொல்றது வாரத்துக்கு ஒரு முறை கரண்ட் அஃபேர்ஸ் 15 நிமிஷம் படிங்க. ஹிந்து இல்லைன்னா தினமணி. உங்களுக்கு தெரியுமா, இந்த இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல த ஹிந்து மார்ச் 15ஆம் தேதி வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்த கேள்வி அது. நான் ஏற்கனவே நம்மளுடைய இதுல சொல்லியிருக்கேன் இந்த கேள்விப்பா. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். மிஸ்டர் பன்னீர்செல்வம், நெடுஞ்செழியன், பழனிவேல் தியாகராஜன், மிஸ்டர் தங்கம் தென்னரசு, இந்த 4 பேரை கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வச்சிருப்பாங்கல்ல. இது மார்ச் 15ஆம் தேதி த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிக்கிள். அது வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க. அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சு. ஸோ இப்போ இது ஏன் சொல்ல வர்றேன்னா, த ஹிந்து இல்லைன்னா தினமணிய படிக்கணும், அதுக்கு தான். ஓகே. வாரத்துக்கு ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா இருக்கிறது. இது எப்படி சார் நான் 1/4 மணி நேரத்துல படிக்க? இதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றோம். எங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நான் கொடுக்குறோம், அது பாருங்க போதும். முடிஞ்சா மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட், வீக்லி ஜிஎஸ் டாபிக் என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட்டா மாத்தி படிங்க. முடிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா அப்ப நான் மேல சொன்னேன்ல, அதுவே போதுமானது. ரைட். இப்படி நீங்க படிச்சீங்கன்னா 75வது நாள், அதாவது இல்ல 74வது நாள், இந்த டேட் இருக்குல்ல 28/9/2025, இந்த டேட்ல எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க உண்மையிலே சூப்பரா எழுதுவீங்க. குரூப் 4ல நடந்த மாதிரி பயந்துகிட்டோ ஐயோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் எழுத மாட்டீங்க, நிம்மதியா எழுதுவீங்க. அதுக்கு இந்த ஸ்டடி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டடியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து பொது தமிழ் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயா வந்துடும். இந்த 13 இது பொது தமிழா இருக்கட்டும் அண்ட் ஆப்டிடியூட், இந்த 13 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே கற்பதேசத்துல இருந்து கொடுக்க போறோம். இது நாளையில இருந்தே ஆரம்பிச்சு, இந்த பேட்ச்ல சேர்றதே நாளையில இருந்தே தான். இந்த பேட்ச் எவ்வளவு ஃபீஸ் என்ன ஏது எல்லாமே நான் சொல்றேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 800 இருக்கும்னு நினைக்கிறேன், 800 ரூபாய். அது எதுக்குன்னு கேட்டா, இங்க இருந்து ஒரு 20 டெஸ்ட் வரும், வாரத்துக்கு 2 டெஸ்ட்.
வாரத்துக்கு 2 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 17 கொடுத்துருக்கேன்னா ஒரு 3 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வரும். ஓகே, ஸோ அதுவும் வந்து எப்படின்னு கேட்டா தமிழ் இருக்கிற மாதிரி இங்கிலீஷும் இங்க பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17ன்னு போட்டிருப்பேன் நாளையில இருந்து. ஓகேங்களா, ஸோ இப்ப நமக்கு டைம் வந்து பாருங்க ஜூலை 16. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க நம்ம கற்பதை டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு சார் எனக்கு இது பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம்லயும் வந்து நீங்க ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம்லயும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண முடியும், வாய்ஸ் மெசேஜ் பண்ண முடியும். ரைட், எங்களுடைய குரூப்ல வாங்க. அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வேர் டு ஸ்டடி கேட்குறீங்க. கற்பதேசோடைய டெலிகிராம் இதுதான்ப்பா. டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37,500 சொச்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த டெலிகிராம் இது சேனல், இங்க வேற மேலேயே கொடுத்துருச்சா, இது சேனல். சேனல்ல நான் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் போஸ்ட் போட முடியும், நீங்க போஸ்ட் போட முடியாது. ஆனா குரூப் இருக்கும், இங்க பாருங்க குரூப் இருக்கு, குரூப்ல கொடுத்துருக்கா. குரூப்ல ஒரு 4700 பேர் இருக்கிறாங்க. இதுல யாரு வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். இந்த சேனலுக்குள்ள போங்க. சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சேனலுக்குள்ள போங்க. சேனல்ல போயிட்டு இந்த மேல இருக்கிற இதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல இப்படி கீழே போனீங்கன்னா இந்த போட்டோஸ் இருக்கா, அப்படியே கீழே வந்துடும். இங்க ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், ஒரு 1027 ஃபைல்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இங்க உங்களுக்கு என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க போய் இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, இங்க போய் வேர் அப்படின்னு போட்டீங்கன்னா வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்துடும். இங்கிலீஷ் வேர் டு ஸ்டடி, தமிழ் வேர் டு ஸ்டடி, புதுசா ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி. இது ஜிஎஸ் பா. இந்த வேர் டு ஸ்டடி என்ன அப்படின்னு கேட்டா புதுசா ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ். தமிழ் வேர் டு ஸ்டடி இங்க இருக்கு, இதுவும் நியூ வேர் டு ஸ்டடி தான். ரைட், மேக்ஸ் வேர் டு ஸ்டடி இதுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள மேக்ஸ் வேர் டு ஸ்டடி. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வேர் டு ஸ்டடி அப்படின்னு போடாம இப்ப வேற ஏதாவது நீங்க சர்ச் பண்றீங்க தமிழ் அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்டு வரும். ஜியாகிரபின்னு போட்டீங்கன்னா வரும். கூடுமான வரை இங்கிலீஷ்ல போட பாருங்க, கிராமர்னு போடுங்க வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி வரலன்னா இப்ப தமிழுக்கு மட்டும் தமிழ்ல ட்ரை பண்ணுங்க, இலக்கணம்னு போடுங்க வரும். ஓகேங்களா, ஸோ குரூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த எல்லாமே உங்களால அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். குரூப்ல சில ஃபைல்ஸை நாங்க டெலீட் பண்ணிடுவோம், தேவையில்லாதது இல்லைன்னா வந்து காப்பிரைட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி இப்போ காப்பிரைட் எல்லாம் யூஸ் பண்றதே இல்லை, எல்லாமே எங்களுடைய ஒரிஜினலோட எங்களோட இதுதான் நாங்க வந்து ஷேர் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5000 பேர் 5000க்கு மேல இருந்த 2022 நினைக்கிறேன் ஒரு குரூப்பை பேன் பண்ணிட்டாங்க எங்களுடைய கற்பதேசத்துல. ஏன்னா சில முக்கியமா அந்த லக்ஷ்மிகாந்த் அதுக்கப்புறம் யூபி சம்பந்தமான சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம், அதனால பேன் செய்யப்பட்டுருச்சது. ஸோ காப்பிரைட் இஷ்யூனால. ஸோ அதனாலதான் இப்பெல்லாம் பண்றதே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸால ஃபைல்ஸ் வந்து இதுக்குள்ள அப்லோட் பண்ண முடியாது. இந்த குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸால வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் வந்து ஷேர் பண்ணிடுறீங்க, அதனாலேயே குரூப் வந்து பேன் ஆயிடுது. ஸோ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இவ்வளவுதான் இந்த டெலிகிராம் சம்பந்தப்பட்டது. டெலிகிராம்ல வேற எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன், வாங்க. டெலிகிராம்லயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம், இதே குரூப்ல வந்து கேட்கலாம். இல்ல டெலிகிராம் இல்ல சார் எனக்கு இதே டெலிகிராம் இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து கேட்கலாம். ஆனா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஷேர் செய்யப்பட மாட்டாது, ஒன்லி டெலிகிராம்ல தான் இருக்கு. ரைட், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை விட ஒரு 110 மடங்கு சிறந்தது. ஓகேங்களா, ரொம்ப வருஷமா நம்ம இருக்கோம். டெலிகிராம்ல ஃபர்ஸ்ட் டிஎன்பிசிக்காக ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சேனல் கற்பதேஎஸ், பெருமையாவே சொல்லுவோம். அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டெலிகிராம்ல ஆரம்பிச்சுன்னா அது நாங்க தான். 2017 அக்டோபரா மார்ச் நினைக்கிறேன், மார்ச்ல இருந்தே நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.
கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள்.